أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 14 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். பின்பு அல்லாஹு தாலா இந்த சொற்றொடரை 15வது வசனம் முதல் பெற்றோர்களை நோக்கி திருப்பியிருக்கின்றான். அது சம்பந்தமாக சில ஹதீஸ்களையும், பெற்றோர்கள் விஷயத்தில் எவ்வளவு கண்ணியமாக சஹாபாக்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை நோகடிப்பதினால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை பற்றியும் நாம் பார்த்து வந்திருக்கிறோம் இதுவரைக்கும். இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், இதை உணர வேண்டும். இந்த பெற்றோர்களுடைய சென்டிமெண்ட், பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் தந்தைமார்கள் தாய்மார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சென்டிமெண்ட்டை மக்கள் துச்சமாக கருதுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா படைத்த ரப்புல் ஆலமீன் நாம் எவ்வளவு கீழ்த்தரமாக அதை நினைக்கிறோமோ அவற்றை அல்லாஹு தாலா மிக உயர்வான இடத்தில் வைத்திருக்கின்றான். இந்த அளவிற்கு உயர்வான எந்த சென்டிமெண்ட்டையும் அல்லாஹ் வைக்கவில்லை என்று சொல்லலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங்கினுடைய அளவிற்கு வேறு எந்த பாண்டிங்கையும் அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்தவில்லை என்று சொல்லலாம். இதை நாம் புரிந்து கொள்வதற்காக இருவகையான அடிப்படை விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், 2 விதமாக. இதில் முதலாவது விஷயம், முதல் அடிப்படை யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் அறிவியல் ரீதியாக, குர்ஆன் ஹதீஸ் மார்க்க ரீதியாக எதையெல்லாம் நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்களோ அதையே இப்போது பெற்றோர்களுடைய தலைப்பில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு முறைகளை தலைப்பாக வைத்துக்கொண்டு இப்போது யோசித்து பாருங்கள். அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய மனிதனுடைய வளர்ச்சியை அல்லாஹு தாலா ஒரு தாய் தந்தை பெற்றோர்களை கொண்டு வந்திருக்கின்றான். ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதினால் இன்னொரு உயிர் வரும். பின்பு அந்த உயிர் வளர்ந்து அது ஒரு பெண்ணோடு இணைவதினால் மீண்டும் ஒரு உயிர் வரும். இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதினால் இப்படியே குழந்தையை அல்லாஹு தாலா, இந்த சந்ததி உருவாக்கத்தை அல்லாஹு தாலா இப்படி ஒரு கிரியேட் பண்ணி வைத்திருக்கின்றான். ஆனால் உண்மையில் அல்லாஹிற்கு ஏதேனும் ஒரு தேவை இருக்குதா இப்படி சந்ததிகளை கொண்டு வருவதற்கு? இப்படிதான் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அல்லாஹுக்கு ஏதாவது தேவை இருக்கா? இது ஒரு ரீசன், இது ஒரு சபப். இந்த உலகத்திற்கு அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் காரணத்தோடு மையப்படுத்துகின்றான். ஏனென்றால் மனிதனுடைய அறிவு காரணங்களை மட்டும்தான் கொண்டு எடுத்துக்கொள்ளும். காரணம் இல்லாமல் ஏதேனும் ஒன்று நடந்தால் அதை அறிவியலுக்கு அப்பாற்பட்டு அதை முஅ்ஜிஸாத், அதை மிகப்பெரிய அல்லாஹினுடைய அற்புதம் என்று நாம் சொல்வோம். அப்போ அல்லாஹு தாலா அற்புதத்தை கொண்டும் மனிதர்களுக்கு புரிய வைக்கின்றான். ஆனால் அற்புதங்களையே மனிதர்களுடைய வாழ்வாக கொண்டு வராமல் அவ்வப்போது காரணங்களை கொண்டு அல்லாஹு தாலா கொண்டு வர நினைக்கின்றான். அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் ஒரு குழந்தை பிறக்கும் என்ற அடிப்படை இல்லாமல் வேறு மாதிரியாக கூட அல்லாஹ் வைத்திருப்பான். நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய புரிதல், நம்முடைய சிஸ்டமேட்டிக் நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்தால்தான் குழந்தை பிறக்கும் என்று. 10-15 வருடங்களாக ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். ஏன் குழந்தை இல்லை? ஏன்னா அல்லாஹ் நாடல. அல்லாஹ் கொண்டு ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத சாப்பிடாத மருந்துகள் இல்லை. எத்தனை தம்பதிகள் பேசுகிறார்கள். அல்லாஹ் நாடவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணமாகவில்லை. எந்த ஒரு ஆண் மகனும் அவர்களை தீண்டவும் இல்லை. பின்பு எப்படி குழந்தை பிறந்தது? அல்லாஹ் நாடினான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை. எப்படி வந்தார்கள்? அல்லாஹ் படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து படைத்தான். அல்லாஹுக்கு ஒரு உயிரை கொண்டு வருவதற்கு ஒரு ஆண் பெண்ணுடைய இணைப்பு தேவை கிடையாது. அல்லாஹ் நாடினால் எப்படியும் கொண்டு வருவான் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு நம்முடைய வரலாற்றிலே கண் முன்னால் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த படைப்பு நமக்கு முன்னால் இருக்கிறது. எந்த ஆணுடைய தீண்டுதலும் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த ஹவ்வா மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குழந்தை பருவம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வரலாற்றிலே இருக்கிறது. இவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா கொண்டு வருவதின் மூலம் நமக்கு புரிய வைக்கின்றான், அல்லாஹினுடைய வல்லமை என்பது அல்லாஹ் நாடினால் ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு எப்படியும் கொண்டுட்டு வருவான். இதை புரிவதற்காக ஒரு ஹதீஸை நான் சொல்கின்றேன். இந்த ஆண் பெண் இணைவதினால் குழந்தை பிறப்பது என்பது அல்லாஹு தஆலா நம்முடைய அறிவுக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக். இவ்வளவுதான். இது இப்படிதான் நமக்கு புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் நரகவாதிகளில் சிலர்கள் முகம் குப்புற இழுத்து சென்று நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். இப்போ ஒரு சஹாபி கேட்டார், லாஜிக் கேள்வியை கேட்டார். அல்லாஹ் கிட்ட லாஜிக் இல்லை, நம்ம இதை விளங்கிக்கணும். அல்லாஹ்விடத்தில் லாஜிக் இல்லை. இப்போ ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நம்ம காலால தானே நடக்கிறோம், முகம் குப்புற எப்படி கொண்டுட்டு போய் போடுவாங்க வானவர்? எப்படி முகம் குப்புற அது எப்படி நடக்கும்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மனிதர்களை கால்களை கொண்டு நடக்க வைக்க சக்தி பெற்ற ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளையில் முகத்தை கொண்டு நடக்க வைக்க மாட்டானா? நபி அவர்கள் திருப்பி கேட்டாங்க. இப்போ லாஜிக் என்பது இந்த உலகத்திற்கும் நம்முடைய அறிவுக்கும் தான். அல்லாஹுக்கு லாஜிக் இல்லை. அல்லாஹ் நாடினால் எப்படியும் செய்வான், எப்படியும் அதை திசை திருப்புவான். இதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுறான், உங்களில் பலதரப்பட்ட படைப்புகளை நாம் படைத்திருக்கிறோம். 2 காலால நடக்கிறவங்க இருக்கிறாங்க, 4 கால்களை கொண்டு நடக்கக்கூடிய விலங்குகள் இருக்கிறது, அதே போன்று காலே இல்லாமல் வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடியவைகளும் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் ஒரு பொருளை இங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவதற்கு 4 காலை கொண்டுதான் நகர்த்தணும்னு அவசியம் இல்லை. பறக்கவும் வைப்பான், 4 கால்களை கொண்டும் நகர வைப்பான், 2 கால்களை கொண்டும் நகர வைப்பான். காலே இல்லாமல் ஊறுவதின் மூலமாக வயிற்றின் மூலமாக பாம்பை போன்றும் நகர வைப்பான். நத்தைகள் நகர்ந்து செல்கின்றது, அதே போன்று அட்டை பூச்சிகள் நகர்ந்து செல்கின்றது. மரக்கொட்டைக்கு நீங்கள் பார்த்தால் இந்த பக்கம் ஒரு 100 கால், அந்த பக்கம் ஒரு 100 கால், 200 கால்களை கொண்டும் கொஞ்சம் தூரம் தான் நகர வைப்பான். இது அல்லாஹினுடைய ஏற்பாட்டில் இருப்பது. அல்லாஹ் நாடியதை செய்கின்றான், அல்லாஹ் நாடியதை படைக்கின்றான், நாடியதை தேர்வு செய்கின்றான். குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார், அவன் நாடியதை படைக்கின்றான், நாடியதை அவன் தேர்வு செய்கின்றான். இப்போ விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தலை கொண்டு வந்ததனுடைய மைய பகுதியே இந்த குழந்தை அந்த பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். இந்த பெற்றோர்களுடைய சென்டிமெண்ட்டை, இந்த பாண்டிங்கை அல்லாஹு தஆலா சென்டிமெண்டலாக கொண்டு வர நிறுவினான். ஒவ்வொரு பிள்ளையும் தங்களுடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும். பின்பு அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை மதிப்பார்கள், அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை மதிப்பார்கள், அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை மதிப்பார்கள், அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை மதிப்பார்கள். இப்படியே போனால் கடைசியாக ஹாபிலும் காபிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அதை மதிக்க வேண்டும். அவ்வளவுதான் சாப்டர். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதிப்பதின் மூலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எதை நேர்வழி என்று காட்டினானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவன் எவன் ரப்போ, எவன் இறைவனோ, அவன்தான் இந்த உலகத்தில் உங்களை படைத்தான், உங்களை உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து கொண்டு வந்தான். அல்லாஹு தஆலா எப்பவுமே ஒன்றை பேசுமா, பின்பு அதிலிருந்து எல்லாமே உருவாக்கம் பெறும். ஒன்றை படைப்பான், அதிலிருந்து எல்லாமே வரும். ஆனால் அல்லாஹ்வினுடைய ஆற்றலை கொண்டுதான் அது நடக்கும் என்பதையும் அல்லாஹ் எல்லா இடங்களிலும் நிறுவுகின்றான். இப்போ அல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்களோ, பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அதே மார்க்கத்தை கொண்டுதான் வர வேண்டும், அதே மார்க்கத்தோடு வாழ வேண்டும், அதே மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளிலிருந்தே அந்த மார்க்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த பாண்டிங்கை,
இந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் என்ற ஒன்றை கொண்டு அல்லாஹு தாலா சென்டிமெண்டலாகவே இந்த மார்க்கத்தை தந்தை தாய் பிள்ளைகளை கொண்டு அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கின்றான். இது முதல் அடிப்படை, இதை உள்வாங்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், அல்லாஹு தாலா நல்லா விளங்கிக்குங்க. அல்லாஹு தாலா இந்த பெற்றோர்களுடைய விஷயத்தை ஏனோ தானோ என்ற உபதேசமாக அல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தாலா அழுத்தம் திருத்தமாக பேசுகின்றான். பெற்றோர்களுடைய விஷயத்தை மட்டும் நபிமார்களை வைத்தே அல்லாஹ் பேசுகின்றான். நபிமார்களுடைய வரலாற்றை கொண்டே அல்லாஹு தாலா பேசுகின்றான். மற்ற விஷயத்துல அல்லாஹ் இப்படி பேசல. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக்கி நபிமார்கள் கூட விதிவிலக்கல்ல, நபிமார்களும் அவர்களுடைய தாய்மார்களை மதித்தாக வேண்டும். நபிமார்கள் கூட அவர்களுடைய தந்தைமார்களை மதிக்க வேண்டும். நபிமார்கள் கூட அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, மதிப்பை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய பலதரப்பட்ட வரலாறுகளை அல்லாஹு தாலா பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றினுடைய புரிதலையும் நாம் எடுத்துக்கொள்வோம். இதை ஆழமாக உணர வேண்டும். நபிமார்களை கொண்டே அல்லாஹு தாலா பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தாலா தேர்வு செய்யக்கூடிய விஷயங்களை பாருங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை பேசும்போதே வரலாற்றை குழந்தை விஷயத்தை கொண்டு பேசுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசும்போதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக வயிற்றில் இருந்ததையும், பின்பு மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்ததையும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் தன்னுடைய மகனை ஏறிக்கொள்ள சொன்னதும், அவர் ஏற மறுத்ததும், இருவர்களுக்கு இடையில் ஒரு அலை குறுக்கிட்டு மகனை இழுத்து சென்றதை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நல்லா உள்வாங்கணும். அதே போன்று ஃபிரௌன் அவர்களுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா அவர்களின் மீது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள். வளர்ப்பு மகன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாயை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான். வளர்த்தெடுத்த தாய், அதாவது வளர்ப்பு தாயை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. பின்பு இந்த ஃபிரௌன் அவர்களுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், தந்தை இல்லாமல் பெற்றெடுத்த குழந்தையை பெற்றெடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இந்த இரண்டு பெண்களை அல்லாஹு தாலா அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் ரோல் மாடலாக ஆக்கி வைத்திருக்கின்றார். சூரத்து தஹரீம்ல நீங்க பார்க்கலாம். இந்த இரண்டு பெண்களை அல்லாஹு தாலா அகில மக்களுக்கு ரோல் மாடல், ஒட்டுமொத்த மக்களுக்கும் இவங்க தான் சொர்க்கத்தினுடைய பெண்மணி ரோல் மாடல். இன்ஷா அல்லாஹ் இப்படி குர்ஆனும் ஹதீஸும் பலதரப்பட்ட விஷயங்களை மிக ஆழமாக நுணுக்கமாக பேசுகின்றது. ஒவ்வொன்றையும் குர்ஆன் எப்படி பேசுகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு